வணக்கம். இன்று பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்க போகிறோம். தலைப்புச் செய்தியை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழகத்தில் ஆட்சேபம் இல்லாத புறம்போக்கு நிலத்தில் வசிக்கும் 86,000 பேருக்கு 6 மாதங்களில் பட்டா. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. இந்த செய்தியில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமைச்சரவை கூட்டம் அப்படிங்கிறது 2 விதமாக நடக்கும். ஒன்று மாநிலங்களில் நடக்கும், இன்னொன்று மத்தியில் நடக்கும். மாநிலங்களில் அமைச்சரவை கூட்டம் நடக்கும்போது அந்த அமைச்சர்களுக்கு தலைவரான முதலமைச்சர் தலைமையில் நடக்கும். மத்தியில் அமைச்சரவை குழு கூட்டம் நடக்கும்போது பிரதம மந்திரி தலைமையில் அந்த அமைச்சரவை கூட்டம் 2 விதமாக நடக்கும். ஸோ இதை பற்றி எக்ஸாம்ஸில் கொஸ்டின் கேட்காட்டி ஜென்ரலாக இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அமைச்சரவை கூட்டம் பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த அமைச்சரவை கூட்டத்தில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டப்பேரவையில் வரும் 2025-26 நிதியாண்டுக்கான பொது பட்ஜெட், வேளாண் பட்ஜெட் ஆகியவை விரைவில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பட்ஜெட் ஒதுக்கீடுகள், புதிய திட்டங்கள் ஒப்புதல் அளிக்கும் வகையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று நடைபெற்றது அப்படிங்கிற இதை செய்தியை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த அமைச்சரவை கூட்டங்கிறது முக்கியமான முடிவுகள் எடுக்கவும் விவாதம் பண்ணுறதுக்கும் அது ஒரு இதாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ பட்ஜெட் இந்த வருகின்ற மாதங்களில் தாக்கல் செய்யப்படுற இருக்கிறதுனால அதை பற்றின டிஸ்கஷனுக்காண்டி இந்த அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பெல்ட் ஏரியா சட்டம் அப்படிங்கிறது ஒன்று இது பண்ணியிருக்காங்க. இந்த பெல்ட் ஏரியா சட்டம் கடந்த 1962ஆம் ஆண்டு வந்தது. இந்த 1962 முதல் 2025 வரை அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்ததுனால இந்த பட்டா சம்மந்தமாக இதை கொடுத்துருக்காங்க. அதில் பெல்ட் ஏரியா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. சென்னையை சுற்றியுள்ள அரசு நிலங்கள் மற்றும் நீர்நிலை பகுதிகளில் ஆக்கிரமிப்புகளை தடுக்கவும் எதிர்கால தேவை கருதியும் கடந்த 1962இல் பெல்ட் ஏரியா அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி சென்னையை சுற்றி பார்த்தீங்கன்னா 32 கிலோமீட்டருக்கு பெல்ட் ஏரியாவாக கருதப்படுகிறது. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாருங்கள். இந்த கொஸ்டினை இந்த டேட்டாவை பொறுத்தளவில் எந்த மாதிரி அணுகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கேள்விகள் கரண்ட் இஷ்யூ சம்மந்தமாக ஆக்டாவோ இல்லை இயராவோ கொஸ்டினில் ஃப்ரேம் ஆகுது. அந்த வகையில் இந்த பெல்ட் ஏரியா அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ அப்போ பெல்ட் ஏரியா சட்டங்கிறது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1962 வந்திருக்கு. இது இந்த பெல்ட் ஏரியாங்கிறது ஒருவேளை கூற்று காரணங்கள் ஏதாவது வச்சா கூட இது சென்னையை சுற்றியுள்ள 32 கிலோமீட்டருக்கு இந்த பெல்ட் ஏரியாவாக கருதப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ இது கரண்ட் ஈவெண்ட்டாக எடுத்துக்கோங்க. அடுத்து ஆளுநரை பற்றி ஒரு கொஸ்டின். தமிழக அரசின் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் ஆளுநர் நிறுத்தி வைத்தது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. தீர்ப்பை தள்ளி வைத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து அப்படிங்கிற செய்தி என்ன அப்படின்னா, தமிழக அரசோட மசோதா ஆளுநர் நிறுத்தி வச்சதாகவும் அதனால் தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க. ஸோ அதில் நீதிபதியோட கருத்து தான் இந்த செய்தியில் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநரோட பிரிவு, அதாவது ஆளுநரோட பிரிவு 200வது ஆர்டிக்கல், இந்திய அரசியலமைப்போட 200வது ஆர்டிக்கல் பற்றியும் அப்புறம் அட்டார்னி ஜெனரல் பற்றியும் 2 விஷயம் பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னு பாருங்கள். முதல்ல இஷ்யூ என்ன அப்படின்னா, தமிழக அரசின் பல்வேறு மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் ஆளுநர் கிடப்பில் போட்டு வைத்திருப்பதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது. ரைட்டு. இப்போது சட்டப்பேரவையில் மசோதாக்களை மீண்டும் நிறைவேற்றி அனுப்பினால் ஆளுநர் கட்டாயம் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என அரசியல் சாசனத்தின் 200வது பிரிவு கூறுகிறது. இப்போது நம்ம சிலபஸ் படி பார்த்துட்டிங்கன்னா மாநில அரசுன்னு இருக்கும். மாநில அரசோட நிர்வாக தலைவராக பார்த்திங்கன்னா ஆளுநர் தான் இருப்பார். ஸோ அவரை பொறுத்தளவில் அவரோட ஆர்டிக்கல் எல்லாமே மாநில இதுக்கு முக்கியமானதாக இருக்கும். அந்த வகையில் பிரிவு 200வது, அதாவது இந்திய அரசியலமைப்போட பிரிவு 200வது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டப்பேரவையில் மசோதாக்களை மீண்டும் நிறைவேற்றி அனுப்பினால் ஆளுநர் கட்டாயம் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என அரசியல் சாசனத்தின் பிரிவு 200வது சொல்லுது. இதை அப்படியே கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஒன்று, இந்த சட்டப்பேரவையில் மசோதாக்களை மீண்டும் நிறைவேற்றி அனுப்பினால் ஆளுநர் கட்டாயம் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு என்ன அப்படின்னு சொல்லி டைரெக்டாக கேட்டுருவாங்க. ஆப்ஷன்ஸில் 200, 201, 202 இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிரிவு 200 எதை சொல்ல வருது அப்படிங்கிறத கீழே பேராவாக கொடுத்துருவாங்க. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான டிபேட்டாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் இதை ப்ரீவியஸ் இயரில் கேட்டுட்டும் வந்துட்டு இருக்காங்க. அதனால் இது ஒரு முக்கியமான இதை நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா தற்போதைய அட்டார்னி ஜெனரல் அப்படிங்கிறது மத்திய அரசை பொறுத்தளவில் மத்திய அரசு வழக்கறிஞராக இருக்கார். அது வந்து ஒரு முக்கியமான போஸ்ட்டு. அதுக்கு கான்ஸ்டியூஷனில் ஒரு பிரிவு கொடுத்துருக்காங்க. இந்த நிலைமையில் தற்போதைய அட்டார்னி ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் வெங்கடரமணி. அவர் ஆளுநர் தரப்பில் வாதாடுறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரோட பிரதிநிதி தான் ஆளுநர். ஸோ அவர் மத்திய அரசு சார்பாக இந்த அட்டார்னி ஜெனரல் வந்து வாதாடுறாரு. ஸோ அந்த நியூஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஆமாம். அடுத்து பாருங்கள் இடைத்தேர்தல் பற்றி. ஈரோடு கிழக்கில் இடைத்தேர்தல் முடிஞ்சிச்சு. ஸோ அந்த ஈரோடு கிழக்கோட எம்எல்ஏ சந்திரகுமார் அவர்கள் பதவியேற்றிருக்காங்க. இடைத்தேர்தலுங்கிறது 2 விதம் நடக்கும். ஒன்று வந்து அந்த வேட்பாளர் வந்து இறந்துட்டாங்கனாலோ இல்லை அவங்க ராஜினாமா செஞ்சுட்டாங்கனாலோ இடைத்தேர்தல் நடக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தல் வந்து காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் அவர்கள் வந்து காலமானதை தொடர்ந்து ஈரோடு சட்டப்பேரவைக்கு வந்து இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலைமையில் வெற்றி பெற்ற சந்திரகுமார் அவர்கள் வந்து தலைமைச் செயலகத்தில் பேரவைத் தலைவர் அப்பாவு வரையில் சட்டப்பேரவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு பதவி பிரமாணம் செய்து வச்சார். சட்டப்பேரவை உறுப்பினர்களை பொறுத்தளவில் அவங்களுக்கு யார் பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவைத் தலைவரே பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுருவாங்க. ஆமாம். இந்த நிலைமையில் தலைமைச் செயலகத்தில் பார்த்திங்கன்னா பேரவைத் தலைவர் அப்பாவு வரையில், அதாவது மற்ற உறுப்பினர்கள், அதாவது 5 ஆண்டுக்கு ஒரு முறை பதவியேற்கும் போது அவங்க வந்து சட்டப்பேரவையில் பதவியேற்றுருவாங்க. இது வந்து தனியாக ஒருத்தர் வந்து ஜெயிச்சிருக்கிறதுனால இவர் வந்து சட்டப்பேரவை தலைவரோட அலுவலகத்தில் போய் சந்தித்து அவங்க வந்து பதவியேற்று கொண்டார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, சட்டப்பேரவை தலைவர் அப்பா அவர்கள் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சென்னையில் உள்ள ஒரு திட்டம் பிங்க் ஆட்டோ திட்டத்தில் திறன் மேம்பாட்டுக் கழகம் மூலம் சென்னையில் 250 பெண் ஓட்டுநர்கள் பயிற்சி அப்படிங்கிறது. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து ஒரு திட்டமாக செயல்படுத்துறதுனால திட்டம் சார்ந்து நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கிற வேண்டியது நல்லது. அதுவும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அந்த கான்செப்டில் வர்ற திட்டங்களை படிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. சென்னை மாநகரத்தில் பார்த்திங்கன்னா பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாகவும் பெண்களுக்கு சுய தொழில் வேலை வாய்ப்பை உருவாக்கும் விதமாகவும் அரசு மானியத்துடன் பிங்க் ஆட்டோக்களை இயக்கும் திட்டம் கடந்த ஆண்டு சட்டப்பேரவையில் சமூக நலத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டது. இந்த நியூஸை பொறுத்தளவில் இது எப்படி அணுகுணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த சிலபஸில் எந்த டாபிக் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 6ல் வந்து அரசு சார்ந்த திட்டங்களும் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த டாபிக் கீழே இந்த திட்டங்கள் கான்செப்டில் இந்த பிங்க் ஆட்டோ எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டங்களை பொறுத்தளவில் எப்பயும் போல தான் மெயினாக வருடம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் அதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும், சில மத்திய அரசு திட்டங்களில் பேர் வித்தியாசமாக இருந்தது அப்படின்னா அந்த பேரை கொஞ்சம் தமிழுக்கு மாற்றியும் நீங்கள் படிச்சுக்கிறது நல்லது. அந்த வகையில் இந்த பிங்க் ஆட்டோ திட்டத்தை பொறுத்தளவில் என்ன அப்படின்னு பாருங்கள். இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மாநகரத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாகவும் பெண்களுக்கு சுய தொழில் வேலைவாய்ப்பை உருவாக்கும் விதமாகவும் அரசு மானியத்துடன் பிங்க் ஆட்டோக்களை இயக்கும் திட்டம் கடந்த ஆண்டு சட்டப்பேரவையில் சமூக நலத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவேன். இப்போ கடந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 அந்த ஆண்டாக எடுத்துக்கிட்டு இதோட துறையும் கொடுத்துருக்காங்க, சமூக நலத்துறை. அப்போ ஒரு கூற்றில் வந்து பிங்க் ஆட்டோவோட நோக்கம் என்ன, அது எந்த துறைக்கு கீழே செயல்படுது, அது எந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டது, இந்த மாதிரி வச்சாங்கன்னா கூட இந்த நியூஸ்லேருந்து அந்த கண்டென்ட்டை எடுத்து நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ ஒரு திட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல வருஷம், அதோட நோக்கம், அது எந்த துறைக்கு கீழே செயல்படுது, இந்த மாதிரி கொஞ்சம் பேசிக் டேட்டா மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, நல்லது. அடுத்ததாக ஒரு மத்திய அரசு திட்டம், குடிநீருக்கு குறைந்தபட்ச உத்தரவாதம் வரவேற்கத்தக்க நடவடிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜல்ஜீவன் மிஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிராமப்புற குடும்பங்களுக்கு குழாய் மூலம் குடிநீர் கிடைக்கும் வசதியை உறுதி செய்கிற ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தால் இதுவரை 79.74% குடும்பங்கள் பலன் பெற்றுள்ளன என அண்மையில் மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது பாருங்கள், ஆகஸ்ட் 15, 2019 ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு பிரதமர். வந்து ஆகஸ்ட் 15, 2019 ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு. திட்டங்களை பொறுத்தவரை ஜல்ஜீவன் மிஷன் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நிறையவே வந்திருக்கும். இது மத்திய அரசோட திட்டங்களில் ஒரு முக்கியமான திட்டமும் கூட. இந்த நிலைமையில் இந்த திட்டத்தை பற்றி பேசிக் டேட்டா பார்த்தீங்கன்னா, ஜல்ஜீவன் மிஷன்னா எல்லாருக்குமே தெரியும், குடிநீர் சம்மந்தமான ஒரு திட்டம். இது தொடங்கப்பட்டது பாருங்கள் ஆகஸ்ட் 15, 2019. இதோட நோக்கம் என்ன, கிராமப்புற குடும்பங்களுக்கு குழாய் மூலம் குடிநீர் கிடைக்கும் வசதியை உறுதி செய்கின்ற அப்படிங்கிற வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அதோட
நோக்கமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்தளவில் இந்த டேட்டாவை முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே நல்லது. அடுத்ததாக ஒரு திட்டம் என்ன அப்படின்னு பாருங்கள், தேசிய சுகாதார திட்டத்தோட பெயரை மாற்றியிருக்காங்க. என்ன அப்படின்னா பிரதம மந்திரி சம்கர ஸ்வஸ்தயா மிஷன் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. இது எந்த வருஷத்துலேருந்து இயங்கிட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 அதாவது 2013ஆம் ஆண்டு முதல் இயங்கி வரும் தேசிய சுகாதார திட்டத்தின் நேஷனல் ஹெல்த் மிஷன் பெயரை பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி சம்கர ஸ்வஸ்தியா மிஷன் என்று மாற்றுவதற்கு மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. அப்போ இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, தேசிய சுகாதார திட்டம் தற்போது எந்த பெயரில் வழங்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ என்ன பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இல்லை அப்படின்னா இந்த சுகாதார திட்டத்தை பற்றி ஒன்று கொடுத்துட்டு இது எந்த திட்டத்துக்கு கீழே வருதுன்னு கொடுத்துருவாங்க. இந்த பிரதம மந்திரி சம்கர ஸ்வஸ்தியா, இப்போ இந்த மாதிரி வித்தியாசமான பேரில் இருக்கும்போது அதை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இது எந்த துறை சார்ந்து இருக்குது இந்த திட்டம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, அதுவும் நல்லது. இப்போ இந்த தேசிய சுகாதார திட்டம்னு பார்த்தீங்கன்னா 2013 போட்டுடலாம். இது பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுனால இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சோனியா காந்தி வலியுறுத்திருக்காங்க. இதில் நமக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது கடந்த 2013ஆம் ஆண்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அதாவது NFSA கொண்டு வரப்பட்டது. கடந்த 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் NFSA சட்டத்தின் கீழ் பயனாளிகள் பயன்பெற்று வருகின்றனர் அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லி டைரெக்டாக கேட்டாங்கன்னா 2013 போட்டுடலாம். இது தமிழ்நாட்டில் எப்போ கொண்டு வரப்பட்டாங்க அந்த வருஷத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுபோக கடைசியாக நடைபெற்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த வருஷம் அப்படின்னு கேட்டாலும் 2011 அப்படிங்கிறது போட்டுடலாம். இதில் புள்ளி விவரப்படி ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி நாட்டின் மக்கள் தொகை 81.35 கோடியாக பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்கூல் புக்கில் டேட்டா இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி 2011 கணக்கெடுப்பின்படி 81.35 கோடி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த செய்தி மூலமாக. இதில் 2 விஷயம். ஒன்று தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு, ஸோ மக்கள் தொகை அடிப்படையில் தான் அந்த திட்டத்தில் பலம் பெற்று வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வெறிநாய்க்கடியை பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க. நமக்கு மனித நோய்களும் அதை தடுக்கும் வழிகளும் அப்படின்னு ஒரு டாபிக் சயின்ஸில் இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, வெறிநாய்க்கடியால் பாதிக்கப்படுபவர்களை கருணை கொலை செய்ய அனுமதி கோரி மனு விசாரணைக்கு ஏற்றது உச்சநீதிமன்றம் அப்படிங்கிற செய்தி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், உலக அளவில் ரேபிஸ் எனப்படும் வெறிநாய் கடி நோய் அதிகரித்து வருகிறது. இது அப்படியே டைரெக்டாக பார்த்தீங்கன்னா வெறிநாய்க்கடி ரேபிஸ் எனப்படுவது எந்த நோயோட இது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ரேபிஸ்னால் வெறிநாய்க்கடியோட அந்த இதுதான். அதோட அறிகுறிகள் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இந்த நாய் மட்டுமின்றி பூனை, குரங்கு உள்ளிட்ட விலங்குகள் கடிப்பதாலும் இந்த நோய் ஏற்படுகிறது அப்படிங்கிற செய்தியை கொடுக்குறாங்க. இந்த ரேபிஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ரேபிஸ் எனப்படும் வெறிநாய்க்கடி நோய் அதிகரித்து வருகிறது. நாய் மட்டுமின்றி பூனை, குரங்கு உள்ளிட்ட விலங்குகள் கடிப்பதாலும் இந்த நோய் ஏற்பட்டு வருகிறது. உலக அளவில் ஒரு புள்ளிவிவரத்தை கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்தியாவிலும் ரேபிஸ் நோய் உயிரிழப்புக்கான கணிசமாக அதிகரித்து வருகிறது. இதோட அறிகுறிகள் சில கொடுத்துருக்காங்க. காய்ச்சல், வாந்தி வருவதுடன் உணவு சாப்பிடவும் தண்ணீர் குடிக்கவும் சிரமம் ஏற்படும். அவர்களின் உயிரிழப்பே வேதனையாக இருக்கும். அதனால் கருணை கொலைக்கு அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உயிருக்கு போராடுவர்களை கருணை கொலை செய்ய அனுமதி கோரி தன்னார்வ தொண்டு அமைப்பு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கண்ணியம், இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, கண்ணியம், கௌரவத்துடன் உயிரிழப்பது மக்களின் அடிப்படை உரிமைகளில் ஒன்று அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. இது முக்கியமான இது ஒன்று. என்ன அப்படின்னா, நம்ம இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் உயிரை எடுக்கிறதுக்கும் யாருக்கும் உரிமை இல்லை. அதாவது உங்கள் உயிரை எடுக்கிறதுக்கே உங்களுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிற இருக்கும்போது
ஒருத்தரோட உயிர் அப்படிங்கிறது முக்கியமானது. அந்த வகையில் கண்ணியத்தோடும் அவர் வாழ வேண்டும். அவர் வந்து அது எப்படி சொல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் இறக்கிறத விட கண்ணியத்தோடும் கௌரவத்தோடும் உயிரிழப்பதும் ஒரு அடிப்படை உரிமை அப்படிங்கிற விஷயத்தையும் நீதிமன்றம் மேற்கோள் காட்டி 2018 மார்ச் 9 அன்று 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு வந்து தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்காங்க. இப்போ கோர்ட்டை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா, சட்டத்தில் ஒரு விஷயம் இல்லாட்டினும் கூட அதை வந்து நீதிமன்ற தீர்ப்பை வந்து இதுக்கு முன்னாடி இது மாதிரி கேஸ் நடந்திருக்கு அப்படின்னா அதை மேற்கோள் காட்டி கூட நிறைய பேருக்கு வந்து நீதி கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான். இந்த வகையில் இந்த 2018ஆம் ஆண்டு இந்த தீர்ப்பை வந்து மேற்கோள் காட்டி கருணை கோலைக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கண்ணியமும் இதில் நாம் தெரிஞ்சுக்கிற வேண்டியது பாருங்கள், அடிப்படை உரிமைன்னா நம்ம அந்த ஆர்டிக்கலில் இருக்கிறது மட்டும் நினச்சிட்ருக்கோம். கண்ணியமும் கௌரவத்துடன் உயிரிழப்பது மக்களின் அடிப்படை உரிமைகளில் ஒன்று அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து இதில் பதிவு பண்ணியிருக்காங்க. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த இந்த நியூஸை பொறுத்தளவில் 2 விஷயம். ஒன்று வந்து ரேபிஸ் வந்து இந்த வெறிநாய் மூலம் பூனை, குரங்கு உள்ளிட்ட விலங்குகள் மூலமாக கடிப்பதால் பரவுது. அதோட அறிகுறி என்ன, சயின்ஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே பாலிட்டி அப்புறம் வந்து நீதித்துறை சார்பு பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்டு ப்ளஸ் அடிப்படை உரிமைகள் பற்றின ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இது மாதிரி செய்திகளில் இருந்து கண்டென்ட் எடுக்க பழகிக்கோங்க. உங்களுக்கு வேலையும் மிச்சமாகவும் உங்களோட நாலேஜ் வந்து அதிகமாகிட்டே போகும். ரொம்ப கஷ்டப்பட வேணாம், சிம்பிளாகவே நீங்கள் அதை பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.